Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ்ல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு டைப்பா போறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்குலாம் டைமென்ஷன் இருக்கு, எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இல்ல அப்படிங்கறது தெரியறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சம்மை வந்து நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா. அப்ப முதல்ல அதை பார்த்துருவோம், எதுக்கெல்லாம் பரிமாணம் இருக்கு பரிமாணம் இல்ல ஓகேங்களா. டைமென்ஷன் இருக்கு டைமென்ஷன் இல்ல அப்படிங்கிறது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் இருக்கிறது ஓகேங்களா. டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கு அப்படின்னா எல்லா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கும் நம்ம எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்ல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. அப்ப 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்குமே என்ன இருக்கு, டைமென்ஷன்ஸ் இருக்கு. அது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துருப்போம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேற எதுக்கெல்லாம் இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த டெரைவ்டு குவான்டிட்டிஸ், சில டெரைவ்டு குவான்டிட்டிஸை தவிர எக்ஸாம்பிளுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயின், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகேங்களா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி இன்னும் ஒரு சில குவான்டிட்டிஸ்க்கு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து கீழே நான் எழுதிருக்கிறது ஓகேங்களா. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் என்ன இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் இருக்கு ஓகேங்களா. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சாரி டைமென்ஷன் இல்ல, ஸ்ட்ரெயினுக்குமே டைமென்ஷன் இல்ல ஓகேங்களா. எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெரைவ்டு குவான்டிட்டிஸ், அந்த ரெண்டை தவிர மீதி இருக்க லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே என்ன இருந்துச்சு, டைமென்ஷன் இருந்துச்சு ஓகேங்களா. அப்ப இந்த ஒரு எதுக்கெல்லாம் டைமென்ஷன் இருக்கும் அப்படின்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த டெரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கு, அதே மாதிரி டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு டைமென்ஷன் இருக்கு. அது என்னங்க சார் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிசிக்ஸ் ரிலேஷன்ல ஓகேங்களா, ஒரு பிசிக்ஸ் ஃபார்முலால கான்ஸ்டன்ட் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. சிம்பிளா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராவிடேஷனல் லா படிக்கிறீங்கன்னா F directly proportional to m1 by m1 m2 by r ஸ்கொயர்னு படிப்பீங்க. அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுத்துட்டு ஒரு ஈக்குவல் போடும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவீங்க. அந்த இடத்துல என்ன ஆட் பண்ணுவீங்கன்னா கேபிட்டல் ஜிங்கிற கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ல வர அந்த ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பர்டிகுலர் வேல்யூ ஓகேங்களா, 6.67 சம்திங் வரும் ஓகேங்களா. அப்ப அந்த மாதிரி இருக்க அந்த ஒரு கான்ஸ்டன்ட்ஸுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைமென்ஷன் இருக்கு ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இதே மாதிரி கேஸ் கான்ஸ்டன்ட், இதே மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா. இந்த மாதிரி இன்னும் ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேங்களா. இது எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா டைமென்ஷன் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த ஃபார்முலால இருந்து நம்ம டெரைவ் பண்ணிக்கும் ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்ல பார்க்கும்போது இதெல்லாம் வரும், ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல பார்த்துக்கலாம் எப்படி அதை டெரைவ் பண்றது அப்படிங்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைமென்ஷன் இல்லாதது ஓகேங்களா, டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ் என்னென்ன வரும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், ஸ்ட்ரெயின், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் which means பிளேன் ஆங்கிள்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது ஒரு டென்சிட்டி டிவைட் பை இன்னொரு டென்சிட்டி வரும், அப்ப டென்சிட்டி கேன்சல் ஆயிடும். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ங்கிறது நத்திங் பட் ஒரு மீடியமோட வெலாசிட்டி டிவைட் பை இன்னொரு மீடியமோட வெலாசிட்டி, அதாவது வெலாசிட்டி பை வெலாசிட்டி வரும் ஓகேங்களா. அப்ப வெலாசிட்டி கேன்சல் ஆயிட்டு இதுக்குமே என்ன வராது, டைமென்ஷன் இருக்காது. இந்த மாதிரி சில குவான்டிட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே என்ன இல்லை அப்படின்னா டைமென்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் வேற எதுக்கு இல்லை அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு டைமென்ஷன் இல்லை. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். அதாவது சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இந்த தீட்டா வேல்யூஸ் ஓகேங்களா. இந்த எதுக்குமே என்ன இல்லை அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரியில இருக்க அந்த ஒரு 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், இது எதுக்குமே அதே மாதிரி அந்த ஒரு பை ஓகேங்களா கீழே நம்ம வச்சிருக்கோம் ஓகேங்களா. அந்த பை அப்படிங்கிற அந்த ஒரு வேல்யூ அது எதுக்குமே என்ன இல்லை, டைமென்ஷன் இல்லை ஓகேங்களா. அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்குமே என்ன இல்லை, டைமென்ஷன் இல்லை. அதாவது இ பவர்ல ஏதோ ஒரு வேல்யூ வருது, அப்ப பவர்ல இருக்கிறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா டைமென்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், லாக்ல ஏதோ ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அதுவுமே என்ன நம்ம கன்சிடர் பண்ணுவோம், டைமென்ஷன் இல்லாததா கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன், இதுக்குமே என்ன இல்லை, டைமென்ஷன் இல்லை. அதை தாண்டி முக்கியமானது எந்த ஒரு கான்ஸ்டன்ஸுக்குமே டைமென்ஷன் இல்லை. எந்த ஒரு கான்ஸ்டன்ஸ்னா இந்த கான்ஸ்டன்ஸ் அதுக்குள்ள வராது ஓகேங்களா. இது எல்லாமே டைமென்ஷன் இருக்கிற கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ் மீன்ஸ் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நம்பர்ஸ் ஓகேங்களா. நம்பர்ஸ் எதுக்குமே டைமென்ஷன் இல்லை. 1 2 3 0ல ஆரம்பிச்சு அப் டு எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா. அந்த எந்த நம்பருக்குமே என்ன இல்லை அப்படின்னா டைமென்ஷன் இல்லை. அதே மாதிரி பைங்கிற இந்த ஒரு கான்ஸ்டன்ட்டுக்குமே என்ன இல்லை, டைமென்ஷன் இல்லை ஓகேங்களா. இது எதுக்குமே டைமென்ஷன் இல்லை அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப முக்கியம். ஏன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஹோமோஜெனிட்டி கண்டிஷன் உள்ள போகும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் தான் பார்க்க போறோம். டைமென்ஷன் அனாலிசிஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டியோட டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தானே அது டைமென்ஷன் அனாலிசிஸ். அதோட அப்ளிகேஷன்ஸை பேஸ் பண்ணி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. அதை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா. ஒவ்வொரு அப்ளிகேஷனா பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா டு கன்வெர்ட் எ பிசிக்கல் குவான்டிட்டி
from one unit system to another unit system. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல, ஒரு யூனிட் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டம்க்கு மாற்றத்துக்கு எதை யூஸ் பண்ண முடியும்? டைமென்ஷன் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியும். அப்ப அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம், which means சிஜிஎஸ்ல இருந்து எம்கேஎஸ்கோ, எம்கேஎஸ்ல இருந்து சிஜிஎஸ்கோ அல்லது சிஜிஎஸ்ல இருந்து எஸ்ஐ, இந்த மாதிரி ஒரு யூனிட் சிஸ்டம்ல இருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டம்க்கு மாத்துறதுக்கு பேர் தான் அது கன்வர்ஷன். ஓகேங்களா? ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட் சிஸ்டம்க்கு மாத்துறது. ஓகேங்களா? அதுக்கு நான் அந்த இடத்துல யூனிட்டை பத்தி பார்க்கும்போதே ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன், என்னதுன்னு NU ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு. ஓகேங்களா? அப்ப நியூமெரிக்கல் வேல்யூ அதோட யூனிட் அது வந்து எப்படி இருக்கும்? மாறாம இருக்கும். எந்த யூனிட் சிஸ்டம்க்கு கன்வெர்ட் பண்ணாலும் ரெண்டும் சேர்ந்த வேல்யூ. ஓகேங்களா? அப்ப ஒரு ரெண்டு சிஸ்டம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் N1 U1 எடுத்துக்கலாம், NU அப்படிங்கிறது N1 U1. செகண்ட் சிஸ்டம் N2 U2 எடுத்துக்கலாம். அப்ப இதோட ரெண்டு வேல்யூ மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இதோட ரெண்டு வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? அப்ப அதை வச்சுதான் நம்ம இங்க டெரைவ் பண்ண போறோம் ஒரு ஃபார்முலா. நமக்கு தேவையான ஃபார்முலாவை நமக்கு N2 வேணும். அதாவது இந்த N1ங்கிறது நத்திங் பட் ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல இருக்க நியூமெரிக்கல் வேல்யூ, ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தோட யூனிட், செகண்ட் சிஸ்டமோட நியூமெரிக்கல் வேல்யூ, செகண்ட் சிஸ்டமோட யூனிட். அதுதான் கேள்வி எழுதிருப்போம். ஓகேங்களா? N1 U1 N2 U2 என்ன குறிக்குது அப்படிங்கிறது. அப்ப N2 தான் நமக்கு தேவை. செகண்ட் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாத்துறதுக்கு போது என்ன வேல்யூ வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது N2ன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? இந்த U2 இங்க வந்துச்சுன்னா N1 into U1 by U2 நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த U1 U2ங்கிற இடத்துல டைமென்ஷனை சப்ஸ்டிட் பண்ணலாம். நார்மலா அந்த மூணு பேஸ் குவான்டிட்டிஸ் MLT. ஓகேங்களா? அப்ப M1 by M2, ஏன்னா 1 2 இருக்கு. ஓகேங்களா? M1 by M2, L1 by L2, T1 by T2. ஓகேங்களா? பவர்ல XYZ நமக்கு என்ன வரும் தெரியாது, அது ஒவ்வொரு குவான்டிட்டியும் மாறும். எக்ஸாம்பிளுக்கு வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து டைமென்ஷன் எழுதுறோம் அப்படின்னா L T பவர் -1 நம்ம எழுதுவோம். அப்ப இதுல M இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகேங்களா? அப்ப M இல்ல அப்படிங்கும்போது இங்க 0 வந்துடும். L இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. பவர்ல என்ன இருக்கு? 1. T பவர்ல -1. இந்த மாதிரி நம்ம அப்ப அப்ளை பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அது குவான்டிட்டியை பொறுத்து மாறும். எந்த குவான்டிட்டியை நம்ம மாத்துறோமோ அதை பொறுத்து என்ன மாறும்? இந்த பவர்ல இருக்க வேல்யூஸ் மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளேயே போயிடலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்டன் ஈக்குவல் டு டேஷ் டைன். ஓகேங்களா? 1 நியூட்டன் ஈக்குவல் டு டேஷ் டைன். ஃபர்ஸ்ட் இது என்ன யூனிட் சிஸ்டம்ல இருக்கு, அதை என்னவா மாத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். சில இதுல கொடுத்துருவாங்க, சில இதுல கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா நியூட்டன்ங்கிறது எதோட யூனிட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபோர்ஸோட யூனிட். ஃபோர்ஸோட யூனிட் எந்த சிஸ்டம்ல அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம்ல. ஓகேங்களா? எஸ்ஐ சிஸ்டம்ல ஃபோர்ஸோட யூனிட் தான் என்னது? நியூட்டன். அப்ப டைன்ங்கிறது என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதே ஃபோர்ஸோட யூனிட் தான். ஃபோர்ஸோட யூனிட் எதுல அப்படின்னா சிஜிஎஸ்ல. ஓகேங்களா? ஃபோர்ஸோட யூனிட் சிஜிஎஸ்ல. அப்ப ஒன்னும் இல்ல, ஃபோர்ஸோட யூனிட்டான நியூட்டனை டைனுக்கு மாற்ற சொல்றாங்க, which means எஸ்ஐல இருந்து சிஜிஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. முதல்ல நம்ம எழுத வேண்டியது அதோட யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன அப்படின்னா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அப்ப மாஸ்னா கேஜி வரும், ஆக்சலரேஷன்னா மீட்டர் செகண்ட் பவர் -2 வரும். ஓகேங்களா? மீட்டர் செகண்ட் பவர் -2. ஓகேங்களா? நம்ம டைமென்ஷன் ஸ்ட்ரைட் எழுதினாலும் சரி, யூனிட் எழுதினாலும் சரி. ஓகேங்களா? டைமென்ஷனா எழுதுறோம் அப்படின்னா ml T பவர் -2 நம்ம எல்லாமே எழுதி வச்சுக்கலாம் ஒரு வெரிஃபிகேஷனுக்காக. முதல்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருங்க, எதுல இருந்து எதை கொடுத்துருக்காங்க, எதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க, அதை முதல்ல கன்வெர்ட் தெரிஞ்சுக்கிட்டு கொஸ்டின்லேயே ஸ்ட்ரைட்டா கொடுத்திருந்தா ஓகே, தெரியலனாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அது எந்த யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு யூனிட்டையும் டைமென்ஷனையும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு வரோம். N2 ஈக்குவல் டு N1 இன்ட்டு M1 by M2, L1 by L2, T1 by T2 வரும். ஆமாங்களா? L1 by L2, T1 by T2. ஓகேங்களா? in terms of dimension square bracket பவர்ல x y z. நெக்ஸ்ட் N2 ஈக்குவல் டு N1 ஓட வேல்யூ 1 நியூட்டன் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நியூமெரிக்கல் வேல்யூ 1 தான். 1 இன்ட்டு M1. ஓகேங்களா? மாஸ் 1. ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல மாஸ் என்னவா கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இதுதானே, இது என்னவா மாற்ற சொல்றாங்க? டைனா மாற்ற சொல்றாங்க. ஒருவேளை நம்ம இதை சிஜிஎஸ்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம்? கிலோகிராம கிராம்னும், மீட்டரை சென்டிமீட்டர்னும், செகண்ட் தான் எழுதுவோம். ஓகேவா? அப்ப நம்ம கேஜில இருந்து எதுக்கு மாத்தணும்? கிராம், மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர், செகண்ட்ல இருந்து செகண்டே தான். ஓகேங்களா? அப்ப நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட மாஸ
கேஜில இருக்கு, என்னவா மாத்தணும்? M2ங்கிறது M1ங்கிறது கொடுத்துருக்கிறது, M2ங்கிறது நம்ம மாத்த வேண்டியது. கொடுத்துருக்கிறது கேஜி, என்னவா மாத்தணும்? கிராமா மாத்தணும். பவர் எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? எதுவுமே பவர் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். L1 அப்படிங்கிறது லென்த், கொடுத்துருக்கிற சிஸ்டம்ல மீட்டரு, எதுக்கா மாத்தணும்? சென்டிமீட்டரு. ஓகேங்களா? பவர்ல இதுவும் 1 தான், ஏன்னா பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1. நெக்ஸ்ட் டைம் செகண்ட் தான், இங்கேயுமே செகண்ட் தான். பவர் -2 செகண்ட் என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? நமக்கு அப்ப அதை பத்தி கவலை இல்லை. நெக்ஸ்ட் 1 இன்ட்டு கிலோகிராம் என்னவா மாத்தணும்? நம்ம கிராம கிலோகிராமா மாத்தணுமா, கிலோகிராம கிராமா மாத்தணுமா? எதை மாத்தணும் நமக்கு ஆன்சர் ஒன்னதான் வரப்போகுது. நம்ம ஆக்சுவல் மெத்தடுக்குள்ளேயே போயிடுவோம். கிலோகிராம தான் கிராமா மாத்தணும், ஏன்னா சிஜிஎஸ்ல இருந்து எஸ்ஐல இருந்து சிஜிஎஸ்க்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கிலோகிராம் 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளவு கிராம் எழுதலாம்? 1000 கிராம்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம்னு தெரியும். அப்ப கிலோகிராம் நான் என்னவா மாத்திட்டேன்? கிராமா மாத்திட்டேன். அப்ப 1000 கிராம் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? கிராம் பவர் 1. நெக்ஸ்ட் 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். இதுவும் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். அப்ப மீட்டருக்கு பதிலா 100 சென்டிமீட்டர்னு மாத்திக்கிட்டேன். கீழே ஒரு சென்டிமீட்டர் இருக்கு, பவர்ல 1. இப்ப சென்டிமீட்டர் கிராம் கிராம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்னவாகும்? 1 இன்ட்டு 10 பவர் 3 எழுதுனாங்க. 3 0 இருக்கிறதுனால 10 பவர் 3, பவர்ல +1 தான் இருக்கு, அப்ப அப்படியே விட்டுறலாம். இங்க 10 பவர் 2, அப்ப 10 பவர் 5 வருங்களா? 3 + 2 5. அப்ப 1 நியூட்டன் ஈக்குவல் டு எவ்வளவு டைன்? 10 பவர் 5 டைன் அப்படிங்கறத நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இவ்வளவுதான் அந்த ஒரு கன்வர்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? பெருசா எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் இதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதோ டவுட்ஸ் இருந்தா கிளாரிஃபை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. 1 ஜூல் ஈக்குவல் டு டேஷ் ERG. முன்ன மாதிரியே இந்த ஜூல்ங்கிறது எதோட யூனிட்? ஒர்க் ஆர் எனர்ஜியோட யூனிட் தான் என்னது? ஜூல். ஓகேங்களா? ஜூல்ங்கிறது எதோட எனர்ஜி? ஒர்க் ஆர் எனர்ஜி, அதோட யூனிட். ஓகேங்களா? இது என்ன சிஸ்டம்ல அப்படின்னா எஸ்ஐ சிஸ்டம்ல. அப்ப ERGங்கிறதும் ஒர்க் ஆர் எனர்ஜி. ஓகேங்களா? எனர்ஜியோட யூனிட் தான். எந்த சிஸ்டம்லனா சேம் சிஜிஎஸ் சிஸ்டம்ல. ஓகேங்களா? அப்ப இங்க என்னதான் கன்வெர்ட் பண்றாங்க? எஸ்ஐ டு சிஜிஎஸ் தான் கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எழுதிடலாம். யூனிட்டை வந்து சார் ஜூல்ங்கிறதே ஒரு யூனிட் தானே, அது எதுக்கு சார் இன்னொரு டைமா மாத்தணுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், டைமென்ஷன் அனாலிசிஸ்ல பேஸ் குவான்டிட்டிஸ்க்கு மாத்தணும். ஓகேங்களா? என்னது? பேஸ் குவான்டிட்டிஸோட பவர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு பேர் தான் டைமென்ஷன். ஓகேங்களா? அப்ப இந்த ஜூல்ங்கிறது பேஸ் குவான்டிட்டியோட யூனிட்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஜூல்ங்கிறது எனர்ஜியோட யூனிட். ஆனா இந்த எனர்ஜிக்குள்ளயுமே என்ன இருக்கு? பேஸ் குவான்டிட்டிஸ் இருக்கு. எனர்ஜிக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படிங்கும்போது ஃபோர்ஸ்க்கு வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அப்ப மாஸ்னா கேஜி, ஆக்சலரேஷன் மீட்டர் செகண்ட் பவர் -2 இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும், மீட்டர் வரும். அப்ப கேஜி மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 எதோட யூனிட்னா எனர்ஜியோட யூனிட். இதோட டைமென்ஷன் அப்ப எழுதும் போது mL² T பவர் -2 இதுல இருந்து நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? கேஜினா மாஸ், அப்ப m, மீட்டர்ங்கிறது லென்த், அப்ப L, எஸ்ங்கிறது டைம், அப்ப T. ஓகேங்களா? பவர்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலாஸ்குள்ள போவோம். விச் மீன்ஸ் இதுல அப்ப என்னவா வரும்? இங்க கேஜினா இங்க கிராம், மீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், செகண்ட் பவர் -2. அப்ப இதை தான் நம்ம என்னவா மாத்த போறோம்? இப்படி மாத்த போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா N2 ஈக்குவல் டு N1 இன்ட்டு M1 by M2 L1 by L2 T1 by T2. ஓகேங்களா? பவர்ல X Y Z. ஓகேங்களா? N2 நம்ம கண்டுபிடிக்கணும். N1 ஓட வேல்யூ இங்கேயும் 1 தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சுக்கலாம். M1 ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல மாஸ் என்னது? கேஜி. செகண்ட் சிஸ்டம்ல அது என்னவா மாத்தணும்? கிராமா மாத்தணும். பவர்ல எதுவுமே இல்லைன்னா 1. நெக்ஸ்ட் L1ங்கிறது லென்த். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ல மீட்டர், செகண்ட் சிஸ்டம்ல சென்டிமீட்டர். பவர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பை செகண்ட், டைம் ரெண்டுலயுமே சேம் தான். பவர் -2, இங்க செகண்ட் இப்பயும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? 1 இன்ட்டு இப்ப என்னவா மாத்தணும்? கேஜியை கிராமா மாத்தணும். அப்ப 1 kg ஈக்குவல் டு 1000 கிராம் டிவைடட் பை கிராம் தான் வரும். பவர் 1, கிராம் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க மீட்டர் வந்து
100 சென்டிமீட்டர் டிவைட் பை சென்டிமீட்டர், மறுபடியும் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிட்டு பவர் 2. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வரும்? அப்போ 1 × 10 பவர் இதை 3 எழுதலாம், பவரில் +1 தான். 100 வந்து 10 பவர் 2 எழுதலாம். 10 பவர் 2 × 2 10 பவர் 4. அப்போ எவ்வளோ வரும்? 10 பவர் 3 10 பவர் 4 10 பவர் 7. ஓகேங்களா? 10 பவர் 7 நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஜூல் ஈக்குவல் டு எவ்வளோ ERG? 10 பவர் 7 ERG அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி வேற கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா, இன் CGS சிஸ்டம் த வேல்யூ ஆஃப் G, ஜிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட யூனிட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜியோட வேல்யூ என்னவா கொடுத்துருக்காங்க? 6.67 × 10 பவர் -8 dyne சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. ஓகேங்களா? dyne சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. the value of G in SI கேட்கறாங்க. இப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ் CGS to SI கேட்கறாங்க. ஓகேங்களா? நல்லா பாருங்க, இந்த ஒரு யூனிட் எதுல இருக்கு அப்படின்னா பேஸ் யூனிட்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது நியூட்டனோட இன்னொரு ஃபார்ம். ஆமாங்களா? நியூட்டன் SIனா இங்க என்னது? டைனுங்கிறது வந்து CGSல. ஓகேங்களா? அப்ப அது வந்து பேஸ் குவான்டிட்டி இல்ல, ஜஸ்ட் அது ஒரு டெரைவ்டு குவான்டிட்டியோட யூனிட்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம அதை எதுக்கு மாத்தணும்? பேஸ் குவான்டிட்டிக்கு மாத்தணும். இதே நியூட்டனா இருந்தா என்ன எழுதுவோம்? kg மீட்டர் செகண்ட் பவர் -2. அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் -2, மறுபடியும் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. இப்ப எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அப்படின்னா கிராம் பவர் -2 கிராம், அப்ப என்னவா வரும்? -2 + 1. அப்ப வெறும் கிராம் பவர் -1 சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர் ஸ்கொயர், அப்ப சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் பவர் -2. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஈஸியா மாத்த முடியும். இப்படி மாத்த தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் டைமென்ஷன் எடுத்துங்க. டைமென்ஷன் எடுத்தாலும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா m பவர் -1 L³ t பவர் -2. ஓகேங்களா? ஜஸ்ட் இன்னொரு கொஸ்டின் நம்ம பார்ப்போம். அதுல வந்து எப்படி டெரைவ் பண்றது, ஃபார்முலா இருந்து, ஆக்சுவல் ஃபார்முலால இருந்து எப்படி டைமென்ஷன் டெரைவ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம யூனிட்ல இருந்து டெரைவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட் டைனுங்கிறது வந்து எதோட யூனிட்? ஃபோர்ஸோட யூனிட். இன் டர்ம்ஸ் ஆஃப் CGSல அதை SIக்கு மாத்தும் போது நியூட்டன். அப்ப நியூட்டனை நம்ம எப்படி எழுதலாம்? kg மீட்டர் செகண்ட் பவர் -2னா kgக்கு பதிலாக கிராம், மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர், செகண்ட்க்கு பதிலாக செகண்ட். ஓகேங்களா? அப்ப அதை போட்டு ஜஸ்ட் எல்லாம் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஆமாங்களா? எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்படிங்கும்போது ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வருது, அதுதான் யூனிட். அதை டைமென்ஷனாவும் மாத்திட்டேன். நெக்ஸ்ட் ஃபார்முலாக்குள்ள போவோம். n2 = n1ஓட வேல்யூ பண்ணணும். n1ங்கிறது இந்த இடத்துல இதுதான் என்னது? நியூமெரிக்கல் வேல்யூ 6.67 × 10 பவர் -8 m1/m2. ஓகேங்களா? என்ன ஃபர்ஸ்ட் m1/m2 ஹோல் பவர் x. மாஸ் பவர்ல இங்க என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. L1/L2 இது பவர்லயுமே என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. செகண்ட் என்ன ஆயிடும்? செகண்ட் தான் பவர் -2, பட் இது கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம கவலை இல்லை. இப்ப மாஸ் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் எதுல இருக்கு? டைனுங்கிறது CGS சிஸ்டம். அப்ப CGS சிஸ்டம்ல கிராம் பை என்னவா மாத்தணும்? கிலோகிராம். நெக்ஸ்ட் இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? சென்டிமீட்டர், சாரி இந்த இடத்துல -1 நம்ம அதை பார்த்து யூனிட்ஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்ப இங்க -1 வரும், இங்க +3 வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இந்த வேல்யூக்கு தான் என்ன பண்ணணும்? பவரை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபைனலா கண்டுபிடிச்சது. ஓகேங்களா? -1 +3 -2. ஓகேங்களா? சென்டிமீட்டர் பை நமக்கு என்ன வரும்? மீட்டர்னு வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம கன்வர்ஷனுக்குள்ள போறோம். 6.67 × 10 பவர் -8 கிராம கிலோகிராமா மாத்தணும்னா கிலோகிராம கிராமா மாத்தணும்னா கிராம தான் கிலோகிராமா மாத்தணும். ஏற்கனவே வந்து அதே ப்ராசஸ் தான். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளவு எழுதலாம்? 1000 கிராம். ஓகேங்களா? கிலோகிராம வந்து கிராமா மாத்தணும்னா இந்த மாதிரி மாத்திட்டு போயிடலாம். இதே கிராம கிலோகிராமா மாத்தணும்னா ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். அப்ப இந்த 1000 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும்? 1 கிராம் தான் இருக்கும். அப்ப 1 கிராம் ஈக்குவல் டு 1/1000 வருங்களா? 1/1000 கிலோகிராம். அப்ப எவ்வளவு வரும்? 1 கிராம் ஈக்குவல் டு 1000 மேல வந்தா 1000 10 பவர் 3, மேல வந்தா 10 பவர் -3 கிலோகிராம். ஓகேங்களா? 10 பவர் -3 கிலோகிராம். அப்ப 10 பவர் -3 கிலோகிராம் டிவைடட் பை கிலோகிராம் ஹோல் பவர் -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கும் அதே ப்ராசஸ் தான். ஜஸ்ட் நான் இந்த இடத்த ரஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த பக்கத்தை நான் ரஃப் பண்ணிடுறேன் மறுபடியும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் வேணும்னா இந்த 100 எங்க வந்துடும்? கீழே வந்துடும். அப்போ 1/100 மீட்டர். 100ங்கும் போது 10 பவர் 2 மேல வந்தா
10 பவர் -2 மீட்டர் தான் என்னது 1 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டர் நான் என்னவா பண்ணிட்டேன், மீட்டருக்கு மாத்தணும். எவ்வளவு வருது 10 பவர் -2 மீட்டர் டிவைட் பை மீட்டர் ஹோல் பவர் கியூப். ஓகேங்களா, மீட்டர் கேன்சல் ஆயிடும் இப்ப. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணலாம். மறுபடியும் 6.67 into 10 பவர் -8 10 பவர் -3 kg கேன்சல் ஆயிடும். -3 இங்க பவர்ல -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப +3. ஓகேங்களா, அப்ப 10 பவர் +3 இங்க என்ன வரும் 2 into 3 6 மைனஸ் இருக்கிறதுனால 10 பவர் -6. ஓகேங்களா, 10 பவர் -6 8 6 எவ்வளவு வரும் 14 வரும். ஓகேங்களா, இந்த வேல்யூ அப்படியே தான் வரும். 6.67 into 10 பவர் -14 +3. அப்ப ஃபைனல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 6.67 into 10 பவர் 14ல 3 போச்சுன்னா -11. ஓகேங்களா, இதுதான் என்னது ஃபைனல் ஆன்சர். அப்ப சிஜிஎஸ்ல இருந்து எஸ்ஐக்கு மாத்தும் போது ஜியோட வேல்யூ என்னவா மாறுது 6.67 into 10 பவர் -8ங்கிறது 6.67 into 10 பவர் -11. யூனிட் எப்படி எழுதலாம், டைனுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் நியூட்டன், அதே மாதிரி சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர் ஸ்கொயர், கிராமுக்கு பதிலாக கேஜி பவர் -2. ஓகேங்களா, கேஜி பவர் -2 அப்படின்னு நம்ம யூனிட்டோட சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ்ல வந்து யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக தான் இருக்கும், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஜஸ்ட் கன்வர்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா வந்து இதோட இன்னொரு ஃபார்ம். ஓகேங்களா, ரெண்டாவது மெத்தடான ஹோமோஜெனிட்டி. ஓகேங்களா, அந்த ஒரு ஹோமோஜெனிட்டி பத்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.